10ஆம் வகுப்பு பழைய புத்தகம் பெரிய புராணத்தின் ஆசிரியர் குறிப்பும் நூறு குறிப்பும் பார்க்கலாம். பெரிய புராணத்தை அருளியவர் சேக்கிழார். இவர் தற்போதைய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள குன்றத்தூரில் பிறந்தவர். இவருடைய இயற்பெயர் அருண்மொழி தேவர். இவர் அனாபய சோழனிடம் தலைமை அமைச்சராக திகழ்ந்தவர். இவர் உத்தம சோழ பல்லவர் என்னும் பட்டம் பெற்றவர். இவரை தெய்வ சேக்கிழார் என்றும் தொண்டர் சீர் பரவுவார் என்றும் போற்றுவர். இவருடைய காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. பெரிய புராணத்தின் நூறு குறிப்பு பார்க்கலாம். தனியடியார் 63 தொகையடியார் 9 ஆக 72 சிவனடியார்கள் ஆவர். அடியார்களுடைய வரலாற்றை கூறுவதால் பெருமை பெற்ற புராணம் என்னும் பொருளில்தான் பெரிய புராணம் என்னும் பெயர் பெற்றது என்றும் கூறுவர். இந்நூலுக்கு சேக்கிழார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். தில்லை நடராச பெருமான் உலகெல்லாம் என்று அடியெடுத்து கொடுக்க பாடப்பெற்றது எனவும் சொல்லுவர். இவரது பாடல்கள் அனைத்தும் தெய்வ மனம் கமழும் தன்மை உடையன. எனவேதான் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என சேக்கிழாரை புகழ்ந்துரைத்துள்ளார். இது அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்கப்படுற கேள்வி. உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறியவர் திரு வி. கல்யாண சுந்தரனார். மாதிரி வினாக்கள் பார்க்கலாம். சேக்கிழார் பெருமான் அருளியது பெரிய புராணம். தம் வீட்டில் உள்ள அனைத்து பொருள்களுக்கும் திருநாவுக்கரசர் என பெயர் சூட்டியவர் அப்பூதி அடிகளார். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என பாடியவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார்.